இது ஸ்டெர்லிங் தேக்கடி. ஸோ இது உள்ளே வந்தோடனே டிவி இருக்குது, சோஃபா இருக்குது, உள்ளே ஒரு சின்ன பெட் ஒன்று இருக்குது, மிரர் இருக்குது, இங்கேயே பார்த்தீங்கன்னா விண்டோ இருக்குது, கெட்டில் அண்ட் அதர் காம்ப்ளிமெண்ட்ரிஸ். ஸோ டாய்லெட்டும் டீசெண்டாக இருக்குது, உள்ள பாத்ரூம் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி பெருசாக இருக்குது. ஸோ இங்கேயும் நல்ல வியூ இருக்குது. கபோர்டு இருக்குது, பால்கனியும் இருக்குது. ஸோ அது அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஸ்டெர்லிங்னாலும் ஸ்டெர்லிங்கோட ஓன் ப்ராப்பர்ட்டி கிடையாது, இது லீஸு டைப் மாதிரி வச்சுருக்காங்க போல். ஸோ ரெண்ட்டும் நல்ல டீசெண்டாக தான் இருந்ததுங்க. நான் புக் பண்ணும்போது 3500 பர் நைட் இருந்தது. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா எக்ஸ்ட்ரா 1500 வந்தது. ஸோ 5000 டோட்டலாக. ஸோ நான் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் புக் பண்ணலை, 1500 எக்ஸ்ட்ரா ஜாஸ்தியமாக இருந்தது. அதனால் ரூம் மட்டும் 3500க்கு புக் பண்ணியிருக்கேன். ஸோ இது செப்டம்பர் டைமில் வந்தனால மேபி இந்த ரேட் இருக்கா அப்படின்னு தெரியல. சீசனில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எங்கள் ஸ்டெர்லிங் தெக்கடியில் இருக்க ஸ்விம்மிங் பூலில் நல்லா லென்த்து பெருசாக தான் இருக்குது. ஆனால் டெப்த்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். 3 ஃபீட்லேருந்து அங்கே 3.8 ஃபீட் வரைக்கும் இருக்குது. குழந்தைங்களுக்கு 2 ஃபீட் இருக்குது. ஓவரால் ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோடு இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் மவுண்டன் வியூ இருக்குது. வாட்டரும் நல்லா க்ளீனாக தான் இருக்குது. நீங்கள் ஹோட்டலில் செக்இன் பண்ணும்போதே இவங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. வவுச்சர், வைஃபை டீட்டெயில்ஸு, ஸ்விம்மிங் பூல், ரெஸ்டாரண்ட். இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்கன்னா அதோட டைமிங்கும் போட்டுருவாங்க. உள்ளே ஸ்பா இருக்குது. ஸோ அதோட ரேட்டுமே கூட இங்கே போட்டிருக்காங்க. ஸோ கேரளான்றனால உங்களுக்கு கேரளா ஆயுர்வேதிக் மசாஜ் அதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ்ன்றனால இதுவும் பண்ணுறாங்க போல் இவங்க. அதை தவிர்த்து இவங்களே டைப்பும் வச்சுருக்காங்க நிறையா அக்கம் பக்கம் ட்ராவல்ஸ் எல்லாமே. ஏன்னா தேக்கடியில் உங்களுக்கு பக்கத்தில் நிறையா டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது அப்படின்றனால எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ நான் விலை கேட்கும்போதே கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்தது. எங்கள் லோக்கலில் விசாரித்த ரேட்டும் இவங்க சொல்கிற ரேட்டும் மோரலில் சேமாக தான் இருந்தது, பெரிய வித்தியாசம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 3 hours ஜீப் ரைடெலாம் பார்த்தீங்கன்னா வெளியே 2000 2500 சொல்கிறாங்க. இவங்களும் வந்து 2000 தான் சொன்னாங்க, பெரிய மாற்றம் இல்லை. மற்றபடி இந்த எலிஃபெண்ட் ரைடெல்லாம் இருக்குது, அதெல்லாமே கூட அங்கே வெளியே 500 400 சொல்கிறாங்க. இவங்களும் 400 தான் சொன்னாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் போகிற ஐடியா இருக்குது அப்படின்னா இவங்ககிட்டயே கூட ஒரு தடவை விசாரிக்கலாம். அதாவது இங்கே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கேட்காம இருக்க தேவையில்லை.